ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் இவங்களுக்கு சக்தியை கொல்ல முடியலன்ற கவலை வேற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம சக்தியை வந்து சேரன் கூப்பிட வந்துட்டாரு. வந்தோடனே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான்ப்பா ஆகணும். நீ இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன், இதான் துரத்தணும்னு கடைசி சான்ஸாக ஒன்று நினைப்பாங்க. பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரி வான்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் வீட்டில் கீழே வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி கிளம்புறா சக்தி அப்படின்னு சொன்னோடனே இது என்ன பழக்கம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. திட்டினது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் நிரந்தரமாக வந்துடாது, போய் தொலையுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ உசுரோடாதவாது இருப்பம்மா இங்கேருந்து போனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. சரின்னு சொல்லிட்டு வேலன்ட்ட போய் சொல்லிட்டு வருவான்னு மேலே போய் சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்தா கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, போய் தொலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அடப்பாவி, என்னையா நீ நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பினோடனே பாட்டான் ஒரு ஸ்டெப் வச்சோடனே நீங்க முடியுமா நினைவு திரும்புமாவான். ஏயா இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு, கொட்டினா என்னையா, ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, என்னை இருன்னு சொல்லு. இப்போ என்ன அவங்க ரெண்டு பேரும் இருன்னு சொல்லணும், அவ்வளோதானே. சக்தி போவாதீங்க இரு அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம சக்தி ஒரு பக்கம் ஃபீலிங்ஸோட கிளம்பி வராங்க. நம்ம வேலன் ஒரு பக்கம் வந்து சோகத்தில் தொண்டை அடைச்சு போய் உட்காந்துருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. என்னடா ஆச்சு மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்டால் துக்கம் தொண்டை அடைக்குது மாமாங்கிறாரு. இவ்வளோ துக்கத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா நீ இப்படி பண்ணுற, நீ ஏன்டா தங்கச்சிக்கிட்ட பேசுடா, போடா இருக்க சொல்லுடான்னு சொல்லி அவங்க மாமா அட்வைஸ் பண்ணுறாரு. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கிழக்கே கட்டின போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சி நிற்கிறாரு. சிக்கல் சௌபதி மோகனா கெத்து வேணாமான்றாரு. இந்த கெத்துக்கு ஒன்றும் குறையலடா வெத்து அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சரின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. சேரன் கூட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் மீனாள் கால்னு கத்துது. மீனாள் ஒரு பக்கம் கத்த, மீனாளோட மாமனார் அதாவது நம்ம சக்தியோட அப்பாவும் கத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்